நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய புகழை பற்றி ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்று வாலிபர்கள் நாங்கள் எல்லோரும் சென்று இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டு வருகிறோம். எதற்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் அறிவித்துக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனையும், பாவம் செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நரகத்திற்கு போய்விடுவார்கள் என்பது நிச்சயம். பாவத்திலே விழுந்திருக்கிற எந்த விதமான மனிதனாய் இருந்தாலும் சரி, பாவ பழக்கத்திலே விழுந்திருக்கிற எந்த விதமான வாலிப பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கையை பாவத்திலே அர்ப்பணித்திருக்கிற எந்த விதமான மனிதனாய் இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்துவிடும். அவன் வாழ்வு நரகத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் அமைந்துவிடும். எந்த விதமான வாலிபர்களும் கெட்டு போகாதபடி, எந்த விதமான குடும்பமும் சாபத்தின் கட்டிலே விழுந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியா ஒவ்வொரு கிராமங்களும் தோறும் கடந்து சென்று இயேசுவை பற்றி நாங்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். இயேசு என்பவர் யார் என்பதை குறித்து நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த மதமாயிருந்தாலும் சரி, எந்த விதமான குலமாயிருந்தாலும் சரி, இயேசு என்பவர் யார், எதற்காக இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார், எதற்காக அவர் ரத்தத்தை சிந்தி, எதற்காக அவர் அடிபட்டு உதைப்பட்டு தன் வாழ்க்கையை இழந்து ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொரு மனிதன் செய்கிற பாவத்தை தன் மீது சுமத்துக் கொண்டு மரணித்தார் என்பதை குறித்து நீங்கள் முதலாவது யோசித்து பார்க்க வேண்டும். மதத்தை அல்ல, மனதை தொடுவதற்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதன் பாவம் செய்திருக்கிறான் என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்கிற எந்த விதமான மனிதனும் சரி, இந்த உலகத்திலே நிம்மதியாய் வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை. ஒருவேளை அவன் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அவனால் நிம்மதியாய் வாழ முடியாது. பாவம் செய்கிறவன் மரித்து போய்விடுவான். அவனுடைய ஆத்துமா கெட்டு போய்விடும். இந்த உலகத்திலே மனிதன் எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வளர்ந்திருக்கிறோம், எதற்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ விளையாட்டான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம், ஏதோ ஒரு வேடிக்கையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம், ஏதோ மாயமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம். இனி நமக்கு உலகமே இல்லை, இனி இன்னொரு வாழ்வு நமக்கு இல்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு இன்னொரு உலகம் உண்டு. அந்த உலகத்தில் அவனுக்கு நியாய தீர்ப்பு என்கிற ஒரு காரியம் உண்டு. நன்மை செய்கிறவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள். தீமை செய்கிற எந்த விதமான மனிதனாக இருந்தாலும் சரி, நரகத்திற்கு போய்விடுவான். அவனை மீட்பதற்காக யாராலும் வர முடியாது. அவன் பரிதாபமான நரகத்திலே மாண்டு அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். மத்தேயு 5:8 என்கிற வார்த்தைப்படி, சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறது. எந்த மனிதனும் சுத்த இருதயம் இருக்கிறதோ, எந்த மனிதனுக்கு சுத்த இருதயம் இருக்கிறதோ அவன் தேவனை தரிசிப்பான். சுத்த இருதயம் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த சுத்த இருதயம் யாருக்கு இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது. மோசே என்கிற ஒரு மனிதன் தேவனை முகமுகமாய் தரிசித்தான். தேவனை முகமுகமாய் தரிசித்தான். தேவனை முகமுகமாய் பார்த்தான். இந்த உலகத்திலே தேவனை பார்ப்பது சுலபமான காரியம் அல்ல. தெய்வத்தை பார்ப்பது சுலபமான காரியம் அல்ல. நாம் ஏதோ ஒரு ஆவியிலே பீருண்டு, ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவனை பார்த்து விட்டு, கடவுளை பார்த்து விட்டோம், கடவுளே என் மீது இறங்கி விட்டது என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கணம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 48:3 யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் தேவனை தரிசித்தான். தேவதூதர்கள் வானத்திற்கு ஏறுவதும் இறங்குவதுமான சொப்பனத்தை அவன் கண்டான். தேவனை அவன் தரிசித்தான். அதே போல நாம் எல்லாரும் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சுத்த இருதயம் நமக்கு இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும். நானும் கூட உபவாசித்து மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் சில காரியங்களை எனக்கு தெரியப்படுத்துவார். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு பயமாயிருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு வேதனையாயிருக்கும். தேவனை தரிசிப்பேன்.
தேவன் என்னோடு பேசுவார். மலையில நான் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்துவார். எந்தெந்த காரியம் நடக்கும், எந்தெந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்லி எனக்கு காண்பிப்பார். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரே பயமாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நம் வாழ்க்கையை வீணாய் வாழ்ந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. இந்த பூமியில நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னால், இந்த பூமியில நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், உன்னை கொண்டு தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை நடக்க தேவனை வைத்து திட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ சாதாரண பிறவியா இந்த பூமியில பிறக்கவில்லை. நீ பிறந்திருக்கிற பிறவி ஒரு அதிசயமான பிறப்பாய் நீ எண்ண வேண்டும். அதிசயமான பிறவியா இந்த பூமியில நீ இறங்கி வந்திருக்கிறாய். உன் இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு எண்ணங்கள் எல்லாம் தேவனை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்கிறவன் மரிப்பான். அவன் ஆத்துமா கெட்டு போகும். ஒன்னை யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 9:12 படி அனனியா என்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் இந்தந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், இந்தந்த மனிதனை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொப்பனத்திலே தரிசனமானார். ஒரு மனிதனுக்கு தேவன் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உணர்வை எல்லாம் நீ சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உணர்வை எல்லாம் நீ உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் இல்லாதவர்கள் ஒரு காலமும் தேவனை பார்க்க முடியாது. தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க முடியாது. தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உணர்வை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுத்த இருதயம் உள்ளவன் அதை பெற்றுக் கொள்ளுவார். வாழ்க்கையிலே துயரம், வாழ்க்கையிலே போராட்டம், வேதனை, பஞ்சம் என்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியில்லாத வாழ்க்கை. குடும்பத்திலே ஆசையா வளர்த்த என்னுடைய மகன் தற்கொலை செய்து கொண்டார். ஐயோ, என் குடும்பத்தில் என்ன சாபம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆசையா என் பிள்ளையை நான் வளர்த்தேன், எதிர்காலத்தில் அவனை எதற்கொண்டு நான் வளர்த்தேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கலாம். என் மகன் தான் என் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறான் என்று சொல்லி தகப்பனாரும் தாயும் கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அந்த மகன் தற்கொலை செய்து கொண்டு மரிக்கிற ஒரு சூழ்நிலை. எத்தனையோ வாலிபர்கள் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் அவருடைய ஆத்துமாக்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தருவாயை நாம் பார்க்க வேண்டும். அது தங்குவதற்கு இடமில்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இறங்கி தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து யாருடைய உடம்பிலாவது நாம் நுழைந்து விடலாம் என்று சொல்லி ஒவ்வொரு வாலிபர்களுடைய உடலில் நுழைந்து, ஒவ்வொரு பெண்மணி உடலிலும் நுழைந்து, ஒவ்வொரு தகப்பனாருடைய உடலிலும் நுழைந்து தன் ஆசையை தீர்த்துக் கொள்கிறது. அழுது அழுது தன் வாழ்க்கையை இழந்து போகிறது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ வாலிபர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு மரித்திருக்கிற ஒரு சூழ்நிலை. எத்தனையோ வாலிபர்கள் எல்லாரும் விபத்துக்குள்ளாய் விழுந்து மரித்திருக்கிற ஒரு சூழ்நிலை. வாழ்கிற வாழ்க்கை நாம் நினைப்பது போல அதிகமான வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. இன்று இரவு தூங்கி மறுநாள் நாம் எழுந்திருப்போமா என்பது நிச்சயமல்ல. இன்று இரவு நாம் தூங்கி மறு காலையிலே எழுந்திருப்போமா என்று நிச்சயமல்ல. வாழ்கிற நாட்களில் தேவனை நீங்கள் தரிசிக்க வேண்டும். தேவனை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். சங்கீதம் எழுதின நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய சிந்தை தேவனை நோக்கி இருக்கிறதா என்று சொல்லி தேவனுடைய கண்கள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சங்கீதத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறோம். தேவனுடைய கண்கள் மனிதனை நோக்கி உலாவிக் கொண்டு இருக்கிறதா? உலகத்திலே எவன் என்னை தேடுகிறான், எவன் என்னை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தேவனுடைய கண்களே உலகமெங்கும் இருக்கிற மனிதர்களை கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறதா? ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டு, வியாபாரத்தை செய்து கொண்டு தன் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்து விட வேண்டும். தன் வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், யாருக்கு உதவி செய்ய எனக்கு மனம் இல்லை, நான் வாழ்ந்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து தேவன் பரிதாபமாய் பார்ப்பார். பரிதாபமாய் பார்ப்பார். ஆதியாகமத்திலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு இசைந்திருந்தான்.
நாம் தேவனோடு இசைந்திருக்க வேண்டும். என அன்பானவர்களே, நாங்கள் எல்லோரும் ஆட்டோக்களிலே பேண்டுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமங்களாய் வாலிபர்களை கொண்டு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ வேடிக்கை காட்டுவதற்காகவோ, ஒருவேளை இந்த கிராமத்தில் கூட நாம் பேசுகிற வார்த்தையை ஒருவர் கேட்கலாம், ஒருவர் கேட்காமலும் போய்விடலாம். ஒரு சிலர் கேட்கலாம், ஒரு சிலர் கேட்காமலும் கூட போய்விடலாம். ஆனால் தேவன் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவன் இதை பார்ப்பார், நிச்சயமாய் பார்ப்பார். நியாய தீர்ப்பிலே மனிதனிடத்திலே தேவனுக்கு முன்பாக யாராலும் கணக்கு சொல்ல முடியாது. என அன்பானவர்களே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதரும் அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த விதமான மனிதனாய் இருந்தாலும் சரி, பாவத்திலே விழுந்திருக்கிற எந்த விதமான வாலிபனாய் இருந்தாலும் சரி, பாவத்திலே முழுங்கி இருக்கிற எந்த விதமான மனிதனாய் இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தமாய் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த குளங்களிலே முழுகி எழுந்தாலும் சரி, எந்த ஆறுகளிலே முழுகி எழுந்தாலும் சரி, எந்தெந்த கோவில்களுக்கு சென்றாலும் சரி, உன்னுடைய பாவத்தை போக்க முடியாது. நீ தூங்கும் பொழுது 10 வருடத்திற்கு முன்பாக நீ செய்த பாவம் எல்லாம் உன் கண் முன்னாடி வந்து நிற்கும். 15 வருடங்களுக்கு முன்பாக நீ செய்த பாவம் அடிக்கடி நீ குளிக்கும் பொழுது, நீ தூங்கும் பொழுது, நீ யோசிக்கும் பொழுது, நீ பைக்கிலே பிரயாணம் செய்யும் பொழுது உன்னுடைய சிந்தையிலே வந்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்தை நீ யோசித்து யோசித்து மனம் நொந்து போய்விடுவார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, பாவத்தினுடைய சிந்தை ஒரு மனிதனை வாட்டி வதை, பாவத்தினுடைய சிந்தை மனிதனை வாட்டி வதை, அவனை நிம்மதியாய் தூங்க விடாது. அவனை சுற்றிலும் பிசாசுகள் துரத்தி கொண்டே இருக்கும். வியாபாரம் செய்வான், வியாபாரம் செய்ய முடியாமல் போய்விடும். வீடுகளை கட்டுவான், வீடுகளை கட்டாமல் போய்விடும். கடன் வாங்குவான், தொல்லைக்கு மேல் தொல்லை வந்து கொண்டே இருக்கும். விபத்துக்கு மேல் விபத்து வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் சாதாரணமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஏதோ ஒரு நோக்கத்தின்படி ஆகக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அந்த மனிதனை சாபம் தொட்டு இருக்கிறது என்பதை குறித்து எந்த விதமான மனிதனுக்கும் தெரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனை சாபத்தினுடைய பிடி பிடித்து விட்டால், ஒரு மனிதனை சாபத்துக்குள்ள அவன் மாட்டிக்கொண்டால், அவன் மீள்வது கடினமான செயலாய் மாறிவிடும். அந்த சாபத்துடைய கட்டிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால், அந்த பிசாசுடைய கட்டிலிருந்து மனிதன் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே அந்த சாபத்தை கழுவ முடியுமே தவிர, ஒரு சாதாரண ஆடுகளுடைய இரத்தத்தினாலோ ஒரு மாடுடைய இரத்தத்தினாலோ ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. ஒரு ஆடுகளை பலியிடுவதனாலோ மாடுகளை பலியிடுவதனாலோ ஒரு மனிதனுடைய பாவம் எல்லாம் போக்க முடியாது. இந்த உலகத்தில் மனிதனை யார் படைத்தாரோ அந்த மனிதனே வந்து இந்த பூமியில் மரித்தால் ஒழிய மனிதனுடைய பாவத்தை யாராலும் போக்க முடியாது. இந்த உலகத்தில் மனிதனை படைத்தவர் ஒரே ஒருவர் யார் என்று சொன்னார், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். தன் சாயலில் படைத்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்துக்கு வந்து மரிக்க வேண்டும், 3வது நாள் உயிர் தேட வேண்டும். அந்த உயிர் தெழுந்து மனிதனுடைய ஆவியெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பது அவருடைய திட்டம். என அன்பானவர்களே, நிச்சயமாய் பரலோகம் என்கிற ஒரு காரியம் உண்டு, நரகம் என்கிற ஒரு காரியம் உண்டு. ஒருவேளை உன் மனைவி ஆசையாய் நீ பற்றி கொண்டிருந்தா, ஒருவேளை உன் பிள்ளைகளை நீ ஆசையாய் பற்றி கொண்டிருந்தா, வேதம் சொல்லுகிறது, தகப்பனுடைய ஆத்துமாவும் மகனுடைய ஆத்துமாவும் வெவ்வேறு. மனைவியினுடைய ஆத்துமாவும் கணவனுடைய ஆத்துமாவும் வெவ்வேறு. ஒரு தாயினுடைய கருவிலே இருக்கும் பொழுதுதான் அது அவருடைய பிள்ளையாய் இருக்கிறது. அந்த குழந்தை பூமியில் வந்து விட்டால் அந்த தாய் வேறு, அந்த குழந்தை வேறு. அந்த தாயுடைய ஆத்மா வேறு, அந்த பிள்ளையினுடைய ஆத்மா வேறு. அவருடைய பாவத்தை அவரவர்கள் தான் சுமக்க முடியும். கௌதம புத்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்தினுடைய ருசி பாருங்களை அவன் ருசித்து பார்ப்பான். அவருடைய பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு மேசியா என்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தார்.
அவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் என்னிடத்தில் உள்ளது என்று சொல்லி இருக்கிறார். எந்த விதமான மனிதன் பாவத்தை செய்திருந்தாலும், கொடிய பாவத்தை செய்திருந்தாலும் கூட அவனை மன்னிக்கிற அதிகாரம் என்னிடத்தில் உள்ளது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என கண்பானவர்களே, நாம் ஒருவேளை பாவத்திலே விழுந்து விட்டால், ஒருவேளை நாம் பாவத்திலே விழுந்து விட்டால், ஒருவேளை எரி நரகத்திலே விழுந்து விட்டால், ஒரு பெற்றெடுத்த தாய் போய் தன்னுடைய பிள்ளையை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. ஒருவேளை தாய் போய் நரகத்திலே விழுந்து விட்டால், பெற்றெடுத்த பிள்ளை போய் தாயை காப்பாற்ற முடியாது. தகப்பன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, பிள்ளை தகப்பனை காப்பாற்ற முடியாது. சொந்த பந்தங்களை நம்மால் காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அவனவன் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒருவேளை உன் குடும்பமே பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார், நீ ஒருவன் மாத்திரம் மாறினால் உன் குடும்பமே ரட்சிக்கப்படும். எப்படி ஒரு மனிதனுக்கு அரசு அதிகாரியுடைய வேலை கிடைக்கிறதோ, அவன் மூலமா அந்த குடும்பம் எப்படி நல்ல நிலைமைக்கு போகிறதோ, அதே போல தான் இயேசு கிறிஸ்து ஒருவன் மாத்திரம் ஒரு குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டான், இயேசுவுக்காய் அவன் ஊழியம் செய்தார், அவனுடைய குடும்பமே மாறிவிடும். இயேசு சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நிச்சயமாய் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். எதை கேட்டாலும், நீ எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். என கண்மானவர்களே, ஒரு குடும்பத்திலே ஒருவன் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், தன் தகப்பனாரை நரகத்திலிருந்து காப்பாற்றி விடலாம், தன் தாயாரை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் விடலாம். உன்னை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எதை கேட்டாலும் அவர் உனக்கு நிச்சயமாய் தருவார். என கண்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய தாய்மார்களுக்கும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் அற்பமா எண்ணிவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஒரு கிராமத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேட்காவிட்டால் உங்கள் கால் பதத்தில் இருக்கிற அந்த தூசியை தட்டிவிட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என கண்பானவர்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். உங்களுடைய குழந்தைகளை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய கணவனை குறித்து யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தை குறித்து யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் செய்கிற பாவம் 4 தலைமுறையை பாதிக்கும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் 4 தலைமுறையை பாதிக்குமா? குழந்தை இல்லாத பாதிப்பு வரும். கை கால்கள் ஊனமாய் பிறந்து, கண் தெரியாமல் பிறந்து விடுவார்கள். ஐயா, நான் எந்த பாவமும் செய்யவில்லை ஐயா, என் குழந்தை ஊனமாய் பிறந்து விட்டது ஐயா, நான் எந்த பாவமும் செய்யவில்லை, என் குழந்தை மனநல குழந்தையாய் மாறிவிட்டது ஐயா, நான் எந்த பாவமும் செய்யவில்லை, கண் தெரியாமல் என் குழந்தை பிறந்து விட்டது ஐயா, வாய் பேசாமல் பிறந்து விட்டது ஐயா, நான் என்ன பாவம் செய்தேன் ஐயா என்று சொல்லி புலம்புகிற நேரம் உங்களுக்கு வரும். அதனுடைய விடையை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன விதமான விடை வரும் என்று சொன்னால், உனக்கு முன்பாக செய்த உன் முற்பிதாக்கள் செய்த பாவத்தை நிமித்தமாய் ஒவ்வொரு குழந்தைகளும் ஊனமாய் பிறந்து விடுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் கண் தெரியாமல் பிறந்து விடுகிறது. என கண்பானவர்களே, இந்த நெடியம் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களே, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கலாம். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் இருதயத்தில் வர அவர் ஆசையாய் இருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, கூடிய சீக்கிரத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்து பிரதான இயேசு கிறிஸ்து வானத்திலே தேவதூதர்களை கொண்டு தென்படும் பொழுது இந்த உலகம் அழிக்கப்படும். அதை பார்க்கிற மனிதர்களுக்கு ஐயோ, இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்களை பார்க்கிறவர்களுக்கு ஐயோ, அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். அவருடைய நியாய ஸ்தானத்திலே உட்கார் பொழுது அவரிடத்திலே சாக்கு சொல்ல யாரால முடியாது. அவர் நியாய ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டு அவரிடத்திலே கேள்வி கேட்க நம்மால் முடியாது.
ஒரு மனிதன் எந்தெந்த நேரத்தில் யாரிடத்தில் சேருகிறான் என்று சொன்னால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அல்ல. எந்தெந்த மனிதன் யாரிடத்தில் சேருகிறான் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமாய் காரியம் அல்ல. தேவன் உனக்கு கொடுக்கிற நேரம். இந்த கிராமத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து